வரவேற்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். நாங்கள் சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொண்டு 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுவதினால் இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜெபம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ எங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கம், தயவு, உம்முடைய மிகுந்த கிருபை பெரிதாக இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றாகிய கர்த்தாவே, இதனாலே தகப்பனே, உம்முடைய வார்த்தை மூலமாக நீ எங்களோடு கூட பேசும். இன்னைக்கு அநேகருடைய அன்றைய மனக்கண்களை நீர் உமக்காக நீங்கள் பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பராகிய கர்த்தாவே சுவாமி, அடியனை மறைத்து உடைய பரிசுத்த ஆவியாளர் மூலமாக உம்முடைய வார்த்தையானவரை நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாகவே இது தேவனுடைய வார்த்தையாக சுவாமி, நாங்கள் இதை தகப்படைக்கத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் அது பலன் செய்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. இந்த விதமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் பலன் அடைந்து உடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்வீராக. அப்போ நன்றி செலுத்துவோம். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்றுவரே ஐயா, நீங்க தேவ பயத்தை உண்டாக்கி அன்றைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர்தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரைட், நீங்க நாங்கள் பார்க்க போறது நீயே மன மகிழ்ச்சி உள்ளவன், நீ அதை நிதானித்து பார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனை இந்த உலகத்துல படைப்பதற்கு முன்பதாக எடுத்த அவருடைய தீர்மானமே, ஒரு மனிதன் படைக்கப்படுகிற மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். அப்படின்னா அவன் ஒரு ஆளுகை செய்யக்கூடியவனாக இருக்கணும் என்பதுதான் தேவன் விரும்பினார். அப்ப எந்த ஒரு மனுஷனுமே அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் அவருடைய மிகப்பெரிய தீர்மானம். உங்களுக்கு தெரியும் இல்லை, ஆண்டு படைப்பதற்கு முன்பதாகவே அவர் எடுத்த தீர்மானம், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை என்ன செய்வோம், உண்டாக்குவோம். அப்ப தேவனுடைய சாயல், அவருடைய ரூபம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூடுதலாக இப்ப எல்லாம் உட்கார்ந்துருக்கிற நீங்க எல்லாரும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன தேவனுடைய சாயல், அவருடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போய் உங்களை கண்ணாடியில பாருங்க. எத்தனை கண்ணாடி பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களை போய் நீங்க கண்ணாடியில பாருங்க. உங்க உடம்புல எப்படி ஒரு கை கூடலையோ, எப்படி உங்க தலைவரோட ஒரு தலை கூடலையோ, நீங்க எப்படி விகாரமான முகத்தோடு இல்லையோ, நல்ல அழகா இருக்கிறீங்களோ, இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல தான் ஆண்டவர் இணைஞ்சிருக்கிறார். தன்னுடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு அவர் அப்படிதான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி 2 கை 2 கால் இப்படி, அதாவது நமக்கு இருக்கிற மாதிரி தோற்றம் தான் இருக்கே தவிர எக்ஸ்ட்ரா 2 கை 2 கால் எல்லாம் அவருக்கு என்ன செய்யல இல்ல. ஏன்னா அவருடைய ரூபத்தை அப்படியே கொடுத்துதான் மனுஷன் என்ன பண்ணி வச்சிருக்கார், கடவுள் படைச்சு வச்சிருக்கிறார். அதுக்கு ஆதாரமான வார்த்தை இல்லையா, ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். எப்படி தெளிவா சொல்றாரு யோசிச்சு பாருங்க. தயவுசெய்து காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். சுதானே தேவன் எப்படி டிசிஷன் எடுத்தார் அப்படி சொல்லி உங்களுக்கு விளங்கும். வாசி பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க பார்க்கும் பொழுது அவர் ஒரு சாந்த சுரூபியாக இருக்கிறார், சாந்தமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அப்ப அவரிடத்துல நீங்க போறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட போறதுக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை பயமுறுத்துகிற தேவனாக என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். மாறாக ஒரு அன்பு செய்கிற தெய்வமாக இருக்கிறார் இல்லையா. மத்திய 11:29 வாசிங்க. அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் என்ன அழகா சொல்றாருன்னு பாருங்க. அவர் எப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கிறார். வாசிங்க இருக்கா. நான் சாந்தமும் ஆமா, அவர் யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் பெரிய பயங்காட்டுறது எங்களுக்கு இல்லையா. நாக்கெல்லாம் தொங்க போட்டு பயமுறுத்தி கையில கத்தி கம்பு கொடங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பயமுறுத்துற தேவன் இல்லை அவர். நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு தன்னை குறித்து சொல்லும் பொழுது. வாசிங்க வசனத்தை. சத்தமா வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்ப நீங்க வீட்டுல போயிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு பயம், நித்திரையில பயங்கரமான கனவுகள் வந்து அலைந்திருக்கிறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னா அவர் சாந்தம் உள்ள தெய்வமாக இருக்கிறார், மனத்தாழ்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவரிடத்துல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர்கள் ஆளுகைக்கு உட்படாம, அடிமையாகாம, அவங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும்ன்றது மட்டும்தான் ஆண்டுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதான் எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சொல்லுவார் இல்லையா. அப்படிதான் சொல்றாரு. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்யுங்க, வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்கிறேன். அப்ப ஏன் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை?
ஏன் உங்களுடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சி இல்லை, என்ன காரணம் என்பதை நீங்க தான் நிதானிச்சு பார்க்க வேண்டும். நல்ல கவனிங்க. நீ ஏன் மனமகிழ்ச்சி உள்ளவன் ஆண்டவர் எங்களை இந்த உலகத்துல வச்சிருந்த போதிலும் ஏன் மனமகிழ்ச்சி இல்லை நிதானித்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன் எங்களுக்கு மனமகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க எங்களை நிதானித்து பார்க்கலன்னா எப்படி நாங்க மனமகிழ்ச்சி கண்டுபிடிக்கிறது? சரி, ஒரு கேள்வி. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சி இருக்குமா? எங்களுக்கு பிள்ளைகள் அப்பா அம்மா உங்களுக்கு இல்லாட்டி நீங்க நல்ல மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்களா? நீ புள்ளதானே, என்ன பார்த்து நீ கேட்டேன். தாய் தகப்பன் மனமகிழ்ச்சியா இருப்பியா? பேச பார்த்துருங்க. இல்லை. ஜோயல், நீ தாய் தகப்பன் இல்லாட்டி மனமகிழ்ச்சியா இருப்பியா? நல்லா இருப்பேன்னா ரைட். தாய் தகப்பன் இல்லாட்டி மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மா இல்லாட்டி பிள்ளைங்க சந்தோஷம். நல்லா ரெண்டு திருமணம் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது அறியாத தன்மை இல்லையா? உண்மையிலே தாய் தப்பை இல்லாட்டி பிள்ளைகள் அனாதையா இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும். அப்போ ஆகவே பிள்ளைகளுக்கு அது சந்தோஷமா என்ன செய்யாது இருக்கா? சரி, இப்போ புருஷன் இல்லாட்டி பெண்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்குமா? புருஷன் இல்லாட்டி இன்னைக்கு காலகட்டத்தில் அதான் சந்தோஷமே. புருஷன் இல்லாட்டி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இன்னைக்கு பெண்கள். ஏன் அப்படின்னா நம்மளை அடக்கி யாருக்கு செய்ய யாருமே இல்லை தானே அப்படின்ற ஒரு நிலைமையில இன்னைக்கு உலகம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே புருஷன் இல்லைன்னா பெண்களுக்கு என்ன செய்ய முடியாது? தானே சந்தோஷமா இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. மனைவி இல்லாட்டி புருஷன் சந்தோஷமா இருப்பானா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை இருக்கு. இன்னைக்கு மனசு இல்லாட்டி சுதந்திரவாதிகள் சரியா ரொம்ப சுதந்திரமா தெரிய வேண்டியதான். இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு உலகம் இருக்கு. சரி, பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு ஆசான் இல்லாட்டி பிள்ளைகள் எப்படி படிப்பீங்க? மனமகிழ்ச்சியா படிக்க முடியாது இல்லாட்டி. இப்போ கட்டாயம் இல்லையா? வந்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் நியமனப்படுத்தி வச்சுக்கிறேன். அப்ப பிள்ளைகளாகி நீங்க உங்களோட தாய் தகப்பன் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத சரிதானே விரும்ப முடியாத நிலைமையில் நீங்க பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரணமா நீங்க ஒரு அளவுக்கு வளர்ந்தும் உங்களோட தாய் தகப்பன் வந்து உங்களோட தான் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குமா இருந்தா நீங்க மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆனா பிள்ளைகள் அதை பத்தி கணக்கே கிடையாது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? சரி, ஏன் அந்த அறிவெல்லாம் உங்ககிட்ட இல்லாம போயிருச்சு இல்லையா? அப்பா அம்மா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா நம்மளும் சந்தோஷமா என்ன செய்யணும்? வீட்டு குடும்பத்தில் இருக்கலாம் நினைப்பு பிள்ளைகள் என்ன செய்யணும்? இருக்கணும். அது மாதிரி மனைவியானவள் ஒரு கணவனோடு இருக்கணும்னு விரும்பணும். ஒரு கணவன் என்னோட கூட இருக்கணும்னு சொல்லி மனைவியானவள் விரும்பணும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குள்ள தேவன் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா அதுதான் தேவன் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த குடும்பத்துல கர்த்தர் வந்து என்னத்தை குடும்பம் வந்து சொல்லுவாங்க, குடும்பம் ஒரு கோயில் அப்படிம்பாங்க. குடும்பம் ஒரு கோயில் அப்படிம்பாங்க. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லாம சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியோடு கூட ஜீவிப்பதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களை எங்களுக்கு வாழ்க்கை என்ன பண்ணிருக்கிறாங்க, எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனா நாங்க அதை செய்ய மாட்டேங்கிறோம், பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். நல்லா கவனிங்க. பிள்ளைகள் இப்ப 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 படிக்கிற காலத்துல தாய் தப்பன வதையை வாங்கி பிள்ளைகள் ஒரு மாதிரி படிச்சுட்டு வருவாங்க. சரி, அதுக்கப்புறம் வேலைக்கு போகக்கூடிய காலம் ஒன்று வருது. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வேலைக்கு போகக்கூடிய காலங்களில் வேலைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வேற ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து வேலைக்கு போய் வேலை செய்ய மாட்டாங்க. அப்படியே வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா எடுத்துட்டு அவங்க விட்டு சொந்த வித விஷயம் எல்லாம் நினைச்சிருவாங்க, செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு காலம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. தாய் தப்பன பெருசா கணக்கெடுக்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அது இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? கடைசியா என்ன செய்வாங்கன்னா அடுத்து ஒரு திருமண நாட்களுக்கு போய் திருமணத்தை முடிப்பாங்க. திருமணம் முடிக்கும் போது தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் போய் என்ன செய்வாங்க, போய் எல்லா விஷயத்தையுமே செஞ்சுக்கிடுவாங்க. சரி, தங்கள் மன விருப்பத்தை படி செஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு பிற்பாடு சரி, இப்போ அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும், இல்லாட்டி இன்னைக்கு குடும்பத்தில் சமாளிக்க முடியாது. கட்டாயம் வேலை செஞ்சவங்க ரெண்டு பேருமே அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு புள்ள ஒன்று உண்டாக்கி வச்சுக்கிறீங்களே, அந்த புள்ளைய வந்து இவங்க பார்க்கறதுக்கு என்ன செய்வாங்க, அப்போ தாய் தகப்பனை தேடுவாங்க. எதுக்கு தாய் தகப்பனை தேடுவாங்க? வேலைக்கு ஆள் வச்சா என்ன செஞ்சாகும், சம்பளம் கொடுத்தாகும். அப்போ யாருக்கிட்ட கொண்டு போய் பிள்ளைகளை விட்டுட்டு போகணும், தாய் தப்பனை கொண்டு போய் விட்டுட்டு போகும். நீ தாய் தப்பன் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனி. தாய் தப்பனை சிலர் வந்து படிக்கிற காலத்தில் அதைய வாங்கி படிச்சுக்குவாங்க. வேலைக்கு போற காலத்துல தாய் தப்பனுக்கு தேவையானது செஞ்சு தாய் தப்பனை ஒரு ஒரு சந்தோஷமான நிலைமையில தாய் தப்பனை வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க இஷ்டத்துக்கு போய் திருமணத்தை முடிச்சுட்டு அது திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள் போன ஒரு புள்ள பிறந்தோடனே அந்த புள்ளைய குளிப்பாட்டி அதுக்குரிய எல்லா வேலையும் செய்யறதுக்கு அது தகப்பனையும் தாயும் தேடுவாங்க. அப்ப தாய் தப்பன் வந்து இவங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த தாய் தப்பன் வந்து பிள்ளைகளுக்கு வந்து எப்பயுமே இவங்களுக்கு வேலை காரியங்கள் என்ன போயிடும் இருக்கணும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போன பிறகு தாய் தப்பனுக்கு வயசு போனாலும் பரவாயில்ல, சரிதானே, அம்மா அந்த வீட்டை பாத்துக்க. அப்ப அந்த வீட்டை பார்த்து எங்கேயும் போயிடாது, வீட்டில இருந்து வீட்டை பார்த்துக்கணும்னு சொல்லி எங்களை ஒரு ஓச்சரா காவக்காரன் நினைச்சிருவாங்க. வச்சுட்டு இவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு பிக்னிக் போவாங்க. இன்னைக்கு பாருங்க நான் எப்படி நிலைமைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் பார்த்துட்டு இருந்தேன். சார் ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது நோக்கத்தை நீங்க முதலாவது நீங்க என்ன செய்யணும், அறிஞ்சு கொள்ள வேண்டும். சார் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க, நல்லதுதான். சார் அதே நேரத்தில் பிள்ளைகள் வந்து நமக்கு அடிமையா இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா பிள்ளைகளை நாம என்ன செய்யணும், நாங்க பிள்ளைகளா இருக்க எங்களுக்கு தேவன் வந்து சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. சுதந்திரமா தேவன் நாங்க என்ன செய்யணும், நாங்க
ஆராதிக்கிறோம். அது மாதிரி பிள்ளைகளை நம்ம அடக்கி ஆளுக செய்ய வேண்டிய அவசியங்கள் தேவையில்லை. நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறோம். சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நீங்க ஒருபோது என்ன செய்யக்கூடாது, நீங்க இழந்து விடக்கூடாது. நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை அழைச்சது, நீங்க இந்த உலகத்துல எல்லா இடமும் போய் கர்த்தருடைய நாமத்தை நீங்க என்ன செய்யணும், நீங்க மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், நீங்க அறிவிக்க வேண்டும். சரிதானே? எல்லாருக்கும் நாமத்தினால ஞானஸ்நானத்தை கொடுக்கணும், எல்லாருக்கும் சீசராக மாற்றணும். இப்படியான மிகப்பெரிய பொறுப்புகளை கர்த்தர்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். சானே, நீ வளர நாட்கள்லையும் தாய் தப்புக்கு மிகப்பெரிய போராட்டத்தை கொடுத்துட்டு இருக்க, வளர்ந்த பிறகு அதை பண்ணிட்டு இருக்கிற. இப்படியான கடைசியா போய் கடைசி கொண்டு போய் பிள்ளைங்க தாய் தப்பு பண்ணி போடுவாங்கன்னா கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் நினைவாங்க, கொண்டு போயிட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிலைமைகள் வரக்கூடிய ஒரு நிலையை இயேசு ஆராதிக்கிறவர்களுக்கு என்ன செய்ய, அவை நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம்னா, நாங்கள் எல்லாம் சுதந்திரவாதிகள். கர்த்தரங்களை எப்படி தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் சொன்னா, எங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக தெரிஞ்சு வச்சுக்கிறபடினால நீங்க எந்த சூழ்நிலைகளிலையும் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துவதற்கு நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழ கற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களை பிரியப்படுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம தேவனை மட்டும் தான் செய்யணும், பிரியப்படுத்த வேண்டும். அப்பதான் அவர் எங்களை பிரியப்படுத்துவார். சானே, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சானே என்ன நிறைய ஊழியக்காரங்க வேலைன்னா, ஊழியர் கேட்டா முழு நேரம் ஊழியம் அப்படிமா, முழு நேரம் ஊழியம் சொல்லி எந்திரிச்சு என்ன செய்வானா, எலும்பி இந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வரதுக்கு போயிட்டு நின்று விட்டுட்டு, சில பேர் பார்த்து அங்கேயே உட்காந்து கிடந்து அங்கே ஸ்கூல் விடு வரைக்கும் நின்றுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, போயிட்டு கூடி வருவாங்க. இதான் முழு நேரம் ஊழியம். நல்லா, இது நல்லா, இது உண்மையிலே பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களுக்கு உண்மையாக இது தேவையான விஷயம், செய்ய வேண்டிய காரியங்கள் தான். அப்ப நீங்க ஃபுல் டைம் ஊழியம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தவறான வார்த்தைகள். அது என்ன செய்யணும் அப்படின்னா, நான் என்னுடைய வேலை இல்லை, எனக்கு உமக்காக வாழ்கிறேன் சொல்லி யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், பிள்ளைகளுக்காக ஓடிட்டு இருக்கோம், பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். சரி, ஆனா கர்த்தருக்காக வாழ்றோம்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கர்த்தருக்கு முடியல கதை அடிச்சிட்டு இருக்கோம். உமக்காக தான் வாழ்கிறேன், உண்மைத்தான் நேசிக்கிறேன் அப்படிமோ. சாரி, உண்மைத்தான் நேசிக்கிறேன்னு சொல்ற நாம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா, புருஷங்கார ஏசு சொல்லி என்ன செய்ய வாங்கிடுவோம், என்ன செய்ய வாங்கிடுவோம். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, புருஷன் ஏசு சொல்லி உடனே ஒரு முறையில் போயிட்டு முக்கால் போட்டு உட்காந்துக்கிறோம், எப்படா வீட்டை விட்டு ஓடணும் வச்சுட்டு இருக்கோம். தாயத்தை பேச சொல்லி என்ன செய்வாங்க, தாயத்தை பேச சொல்லி பிள்ளைகள் என்ன செய்யணும், இது கொஞ்சம் செய்யற வேலை, கொஞ்சம் வளர்ந்துடுறேன், கொஞ்சம் ஊர் கொஞ்சம் தெரிய வேலை எனக்கு, அதுக்கு அப்படி பேசாம இருப்பாங்க, ஓடுறது ரெடியா இப்படிதான் இருப்பாங்க. ஆனா உண்மைதான் நேசிக்கிறேன் அப்படிம்பாங்க. வார்த்தையில பேசும்போதுல நம்ம கவனமா நாங்க என்ன செய்யணும், ஆண்டு சொல்ற என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுன்னு சொல்றாரு. அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் வாசித்த வசனம் என்ன வாசிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானே அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்ப அந்த நீர்கால்கள் என்றால் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே சதானே நல்லா கவனிங்க. தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மந்தைக்குள் கொண்டு வந்து நம்ம என்ன படிக்கிறார், இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் அப்படின்னா, கட்டாக்காளி மாடுகளை போல, கட்டாக்காளி ஆடுகளை போல, கட்டாக்காளி நாய்களை போல, தானே அதாவது என்ன அப்படின்னா, கட்டப்படாத நிலையில கண்டவாக்கில் போய் அங்கேயும் முட்டி மோதி சகல விதமான அசிங்கத்திலையும் புரண்டுகிட்டு கிடந்த எங்களுடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சரி வறண்டு போய் கிடந்த எந்த செழிப்பையும் காணாம இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு இடத்துல இருந்து அப்படியே அவனை தனியாக ஒரு சேத்துல கிடந்த ஒரு மனசத்துக்கு பிரித்து எடுத்து அவனை தம்முடைய ரத்தத்தினால் அவர் கழுவி சுத்திகரிச்சு அவர் கொண்டு வந்து எங்க விடுறாருன்னா, அவருடைய மந்தைக்குள் கொண்டு வந்து விடுகிறார். அப்ப ஒரு மந்தைக்குள்ள கொண்டு வந்து விடுறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் கொண்டு வந்து நீர்கால்கள் ஒருத்தர் நீர்கால்கள் ஒருத்தர் நாட்டுறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வறட்சியே காண முடியாத சனே எல்லா ஊட்ட சத்துகளும் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து எங்களை நாட்டுகிறார். அப்படி எங்களை அப்படி நாட்டினதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீர்கால்கள் ஒருத்தர் நட்டாச்சு, இப்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இருக்கா, அந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் அவசியம் இருக்கா, தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லையே, அது ஆல்ரெடி எங்க நாட்டப்பட்டிருக்குது, அது நீர்கால்கள் ஓரமா நடப்பட்டிருக்குது. அதாவது மரத்துக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, மரம் தன்னுடைய வேலை நீர் இருக்கிற இடத்தை தேடி அனுப்புறதை தவிர வேற ஒன்றும் மரத்துக்கு வேற வேலை கிடையாது. சரி, ஒரே ஒரு காரியம், அந்த மரத்துக்கு பசலை மட்டும் என்ன செய்யணும், போட வேண்டியது இல்லையா. அப்ப தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் என்ன செய்வார்னா, நாள்தோறும் அந்த கட்டப்பட்ட மந்தை கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், அவருடைய வார்த்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறார், கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். சரி, அப்ப அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது நம்ம பார்க்கும்பொழுது அந்த வாரம் நம்ம பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை எந்த குறைவும் இல்லாததான் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையில எல்லாம் இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது இருக்கிறது. நல்ல கவனி. சரி, அப்படின்னா சரி இந்த நீர்கால்கள் அதாவது தேவனுடைய மந்தைக்குள் நாட்டப்பட்டிருக்கிறது, மந்தைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஜனங்கள் சரி வேறு விட்டுறணும். சரி, வேர் விடாம இருந்தா அந்த மரத்தினுடைய நிலைமை என்ன ஆகும், கொஞ்சம் யோசிச்சு வேர் விடாம இருந்தா அந்த மரத்தினுடைய நிலைமை என்ன ஆகும். சரி, இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய சமூகத்துக்கு மந்தைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாலும் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வறண்டு போன ஏரியாவையே நோக்கி பார்த்துருக்கிறது. எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அடிக்கடி அவங்க பிரமிச்சு அவங்க புகழாரம் சூட்டி பேசினதான காரியம் எதை குறிச்சு அப்படின்னு சொன்னா, கர்த்தரை குறித்து அவங்க கூடுதலா பேச இல்லை. அவங்க எதை குறிச்சு பேசிட்டு இருந்தாங்க, எகிப்திலனா அப்படி இருந்தேன், எகிப்தில அப்படி சாப்பிட்டு இருந்தேன், இப்படி குடிச்சிட்டு இருந்தேன், நீங்க எங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொள்றதுக்கு ஆடா கொண்டாந்து சொல்லி இப்ப பார்த்தா இணைஞ்சிட்டு இருந்தாங்க.
முறைப்பாடு செய்து கொண்டே தான் இருந்தாங்க. சரி, அப்ப நம்முடைய ஆண்டவரிடத்துல ஒரு குறைவு இல்லைங்கிற சிந்தனை நமக்குள்ள முதலாக வர வேண்டும். சரி, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எங்களை கொண்டு நாட்டிக்கிறார் அப்படின்னா, அப்ப நாட்டி வேர் விட்டு அந்த வேர் அந்த தண்ணீருக்கு போய் இறங்கினதுக்கு பிறகுதான் மரம் செழிப்பாக என்ன செய்யும்? மரம் செழிப்பாக மாறும். அப்படி மரம் செழிப்பாக மாறினாதான் அது என்ன செய்யும் அப்படின்னா, தன் காலத்துல தன் கனியை என்ன செய்யும்? கொடுக்கும். அப்ப தன் காலத்துல தன் கனியை கொடுக்கும். இன்னைக்கு அதான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில அப்படி இன்னைக்கு அது ஆலோசனைக்காரர் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒன்றும் அவனுடைய வாழ்க்கை எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் தன் பிள்ளைகளையும் காண்பான்னு சொல்லி ஆசிர்வச்சிக்கிறார். உண்மைதான். இன்னைக்கு பிள்ளைகளை பார்க்கறதும் பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளை பார்க்கறதும் அந்த பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளை பார்க்கறதுன்ற மாதிரியான சூழ்நிலை போயிட்டு இருக்கமே தவிர விலை போயிட்டு இருக்கமே தவிர கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு ஒருத்தர் இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம நேரங்காலமெல்லாம் எதில் போயிட்டு இருக்கா அப்படின்னா, பிள்ளைகளை வளர்க்குறதுலையும் பிள்ளைகளை வளர்க்குறதுலையும் இதுக்கு பின்னுக்கு ஓடிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறது தான் நம்ம நாட்கள் போய்கிட்டு இருக்கு. கர்த்தருக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒன்றையுமே இது வரைக்கும் என்ன செய்ய மாட்டேங்கிற வாழ்க்கையில் நாங்கள் செய்ய மாட்டேங்கிறோம். சாரி, என்ன ஏமா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு, ஏமா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு மகளுக்கு அந்த ஃபங்க்ஷன், மகனுக்கு அந்த ஃபங்க்ஷன், அதனால நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய ஸ்கூலுக்கு போய் போச்சு அப்படின்னு சொல்றோம். சரி, மகன் வாழ்க்கையில் நடந்து போச்சு அப்படின்னு பார்த்தா, அடுத்து பேரப்புள்ள வாழ்க்கையில் சாரி பேரப்புள்ளையை கூட்டிட்டு என்ன செய்யணும்? கூட்டி தெரியும். கர்த்தர் நியமிச்சிருக்கிற ஒரு நியமனமான காரியங்களை நம்ம என்ன சரிவர என்ன செய்யறது இல்லை. நாம் என்ன யோசிக்கிறோம்? பிள்ளைகளை திருப்திப்படுத்தணும், பேரப்பிள்ளைகளை திருப்திப்படுத்தணும். இப்படிதான் எங்க ஓட்டத்தை நாங்கள் முழு நாள் ஓடிட்டு கிடக்கிறோம். ஆனால் யாரை குறை சொல்றோம்? என்ன சரி பிரச்சனை வரும்பொழுது, என்ன சரி போராட்டங்கள் வரும்பொழுது, சோதனைகளுக்கு நாங்கள் கொடுக்குற காலங்கள் வரும்பொழுது நம்ம யாரை பேர சொல்லிட்டு இருக்கோம்? நாங்கள் கடவுளை பேர சொல்லிட்டு கடவுளை சோதிக்கிறார் அப்படின்றோம். உண்மை கடவுள் சோதிக்கிறதுக்கு நமக்கு தான் இந்த இச்சையெல்லாம் இருக்குது. நமக்கிட்ட தான் இந்த எல்லா இச்சையும் இருக்குது. நம்ம தான் இந்த இச்சையை நான் இழுக்கப்பட்டு கிடக்கிறோம். தேவன் என்ன நம்பி கொடுத்த எந்த ஒரு ஊழியத்திலையும் நான் உண்மையாக என்ன செய்யறதில்லை, ஓடுறதே இல்லை. ஊழியத்தை செய்யறது நான் யாரும் விரும்புறதில்லை. கத்திரிக்காரத்தை செய்யறதுக்கு என்னுடைய நோக்கம் எல்லாம் கிடையாது. ஆனால் என்னுடைய முழு நாள் இதில் தான் நான் போட்டு நினைஞ்சிட்டு இருக்கேன், செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். கடைசியாக உட்காந்து கத்தாவே உமக்காக தான் வாழ்றேன், உண்மை தான் நேசிக்கிறேன்னு சொல்லி பாட்டு படிச்சுக்கிட்டு கத்திரிக்கு முன்னிலையில் ஐஸ் வைக்கிறது. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். சாரி, உமக்காக தான் வாழ்கிறேன்னு சொல்லும்போது நம்ம சிந்திக்கணும், உமக்காக வாழ்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி. உண்மை தான் நேசிக்கிறோம் நம்ம அதையும் தேடி பார்க்கணும். சாரி, ஆனால் கடவுள் எங்களை நேசிக்கிறவர். சாரி, கடவுள் உன்னை நேசிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அவர் பாருங்க, அவருடைய கிருபையை எவ்வளவு அழகா உள்வாங்கி கொண்டு அவருடைய கிருபையை உள்ள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, நீங்களாம் வந்து நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டவர்கள். யார் அப்படின்னா, வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்கிறவர்கள். வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்கிறவர்கள் எங்க நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா, நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டவர்கள். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க? அவங்களை வேற விடணும். அப்படி வேர் விட வேணும். வேர் விட்டா தான் அவங்க என்ன செய்யலாம்? ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டு நல்ல முறையில் வந்து தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்யலாம், வரலாம். இல்லாட்டி எந்த கனியை என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், நம்ம கொடுக்க முடியாது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லையா? நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்களுடைய முழுமையான சிந்தனைகள் அத்தனையுமே, என்னுடைய முழுமையான எண்ணங்கள் அத்தனையுமே நான் வந்து இன்னொரு இடத்துல இருந்து பிடுங்கி நாட்டப்பட்டவன் என்றது நான் மறக்காத ஒரு வாழ்க்கையில் தேவை. நான் எப்பயும் மறக்கக்கூடாது. இப்ப எங்கேயோ ஒரு அதில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம நிம்மதியும் இல்லாம பலதரப்பட்ட போராட்டங்களை போராடி வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை. சரி, தேவனை எங்களுக்கு தெரியாது. பார்த்த மரத்தை எல்லாம் கடவுள்னு கும்பிட்ட காலங்கள், மனுஷன் செஞ்ச பொம்மையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்துக்கும் கடவுள்னு சொல்லி கும்பிட்டு படையெல்லாம் போட்டு வாழ்ந்தவர்கள். எங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எதுவுமே வாழ்க்கையில் நடந்தது கிடையாது, பெற்றுக்கொண்டதே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது கர்த்தரை நாங்கள் தேடவே இல்லை. கர்த்தர் தேடவே இல்லை. யார் எங்களை தேடி வந்தது? கர்த்தர் தான் எங்களை தேடி வந்தார். அவர் தேடி வந்துதான் அந்த இடத்துல இருந்து எங்கள் வாழ்க்கை நாசமா போயிருக்காவே அங்கிருந்து எங்களை பிடுங்கி கொண்டுகிட்டு வந்து என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டா, அவருடைய மந்தையில சரி, அவருடைய மந்தைக்குள்ள நீர்க்கால்கள், அதாவது எந்த காலத்திலையும் ஆரோக்கியம் குறைவுபடாத இடத்துல எங்களை அருமையாக நாட்டி அவர் என்ன பண்றாருன்னா, எங்களை அவர் ஆரோக்கியம் உள்ளாக வளர்ப்பதற்கு விரும்புகிற தெய்வமாக இருக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு நாங்க கடவுளோடு கூட நாங்கள் உறவை நாங்கள் வளர்த்துக் கொள்ளணும் வச்சு பாருங்க. அப்ப இரவும் பகலும் வேதத்துல பிரியமாகுதுன்னா, இரவும் பகலும் இன்னைக்கு வேதத்துல யாருமே பிரியமா இருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய கொடூரமான காலங்கள், பிசாசனுடைய ஆதிக்கம் நிறைந்ததான இந்த பூமியில இன்றைக்கு இரவும் பகலும் விட்டிய தூக்கம் முடிச்சு போன்ல தான் வேலை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எதை வேலை செய்றாங்கன்னா, போன்ல தான் வேலை செய்றாங்க. எந்த நேரமும் போன்ல தான். எங்க வீட்டில் ஒருத்தர் சொன்ன 10 மணிக்கு பிறகு போன் ஏன் மேசேஜ் வந்துடும். என்ன அடக்குமுறை கேட்டு கேள்வி அன்னைக்கு வெளியே போட தொத்து விட்டேன், வீட்டு விட்டு. சரி, இன்னைக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, அவன் விளங்குது இல்லை, பிள்ளைகளுக்கு விளங்குது இல்லை. எங்கள் அப்பா அம்மா நம்ம மேலே கேர் எடுக்கிறாங்கிறது என்ன செய்யலை, விளங்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க. அப்போ அப்படியே என்ன செய்யணும், அப்படியே அந்த 10 பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும். எந்த நேரமும் அதில் தான் இருக்காங்க. இரவும் பகல் வேதத்தை தியானம் மாறினா அதில் யாருமே வேதத்தை தொடர்ந்து கூட கிடையாது. வேதத்தை படிக்கணும், வேதத்தை நேசிக்கணுன்ற எண்ணங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இணைஞ்சிட்டு நீங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, இரவும் பகலும் வேதத்தில், அதாவது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நாளில் நீ வந்து அந்த நாளை நீ வீணாக்கிடாம, எனக்கு கொடுக்கப்பட வேண்டியதான மணித்தியாலங்கள் நீ வேஸ்ட் பண்ணிடாம நீ என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, நீ ஆண்டவரை நீ தியானம் பண்ணிட்டு நீ வேதத்துல பிரியமா இரு அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்ற அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும்
ஆண்டவர் கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் சகல பாதுகாப்பும் சகல பராமரிப்பும் எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு செய்ய வேண்டும். ஆண்டவர் தான் எங்களுக்கு செய்யணும். அப்ப ஆண்டவர் எங்களுக்கு செய்யணுமா இருந்தா நான் ஆண்டவருடைய நிழல்ல என்ன செய்யணும்? நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்யணுமா தான் ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆண்டவர் கூட இல்லாதவனுக்கு எப்படி அவர் செய்வார்? அப்ப எப்படி எங்க வாழ்க்கையில மனமகிழ்ச்சி இருக்கும்? ஆண்டோடு கூட இல்லாதவன் வாழ்க்கையில மனமகிழ்ச்சி என்ன செய்யாது? இருக்கா? அப்ப ஆண்டோடு கூட இருக்கும், உறவு அவன் ஆண்டோடு கூட இருக்கும். சரிதானே? நான் சும்மா வெறுமனே நான் சேர்ச்சுக்கு போறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆரம்பிக்கிறது ஒரு டைமுக்கு வர நீங்களா பெரிய பெரிய ராஜாக்களாக இருக்கிறீங்க. வர்றவங்க நீங்க ரொம்ப எல்லாம் நீங்க தாமதிச்சு தான் பாருங்க. அது வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டிய நிலைமை ஆகி போயிருக்கு. கத்திர தேர்தல் உணர்வே இல்லாத நிலைமை எங்களை ஓட்ட அடைஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட பயம் கிடையாது, தேவனுக்கு பயம் இல்லை. சார் நல்ல கவனி, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா தயவு செஞ்சு வராது. தயவு செஞ்சு வராது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றீங்களா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய நேரத்தை சரியா கொடுங்க. அவரை அது கடவுளை நீங்க வரவேற்கிறவர்களாக வாங்க. சரி, கடவுளை வரவேற்கக்கூடியவர்களாகி நீங்க எத்தனை மணிக்கு வரும்? நீங்க செய்ய காரணம் இப்ப ரொம்ப பயங்கரமான நிலைமை நீங்க ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நல்ல கவனி. சரி, அப்ப இந்த தன் காலத்துல தன் கனியை கொடுக்க வேண்டிய எப்படிப்பட்ட கனியை கொடுக்க வேண்டும்? எப்படிப்பட்ட கனி கொடுக்க வேண்டும்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இலை உதிராது இருக்கிற மரம் அப்படின்னா இலை எப்படி உதிரும்? மரத்துல இலை வந்து எப்படி உதிரும்? மரத்துக்குரிய ஊட்டச்சத்துக்கள் சரியான விதத்தில் கிடைக்கப்படாத ஒரு காலப்பகுதி வரும்பொழுது அந்த மரத்தில் உள்ள விலையில என்ன செய்வாங்க? எல்லாம் பழுக்க துவங்கிடும் இல்லையா? பழுத்து மரத்தில் தான் இருக்கும். எப்படி விழுகும் அப்படின்னா காத்து வந்து என்ன செய்யணும்? அந்த மரத்துல மோதும். மரத்துல வந்து காத்து மோதனோட தான் என்ன செய்யும்? எல்லாம் கண்டவாக்கில் பறந்து என்ன செய்ய துவங்கிடும்? எல்லா இலைகளும் விழுக துவங்கிடும். இப்போ நல்ல கவனிங்க. அப்ப எனக்கு தேவையான ஊட்டச்சத்து, எனக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில வரணுமா இருந்தா நான் இரவும் பகலும், அதாவது நான் என் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவுல நான் தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கேன்? நான் தொடர்ந்து நான் வாழ்ந்துருக்கேன். கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தைக்கு நான் முன்மாதிரியா இருக்கும். நான் எப்பயுமே மந்தையில நான் வந்து கூட வேணும். சரி, நான் ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் வரமாட்டேன். சரி, இங்க வசனத்தை கேட்கிறேன். நீங்க போயிட்டு உங்க வீட்டுல போய் சொல்ல மாட்டீங்க, அப்பா அம்மா நீங்க சண்டை பிடிக்காதீங்க, நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க. அப்பா குறைஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை, அம்மா குறைஞ்சாலும் பிரச்சனை. 2 பேரும் எங்களோட சேர்ந்து நீங்க என்ன செய்ய எப்பொழுதுமே இருக்கணும். இதை பிள்ளைகளும் போய் பேச மாட்டாங்க. சரி, கணவன் மனைவியா வாழ்றவங்க நம்மள யாரும் பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம இப்படித்தான் இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? நம்மளை பார்த்தா பிள்ளைகள் என்ன செய்யணும்? வளரணும். பிள்ளைகள் எதிர்காலம் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான தகப்பன் தாய் இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? உலகத்துல பார்க்க முடியுது. தகப்பன் தாய் அவங்க 2 பேரும் என்ன பிடிச்சிட்டு இதை அது யோசிச்சுக்கிட்டு கடவுளோடு கூட கடவுளோட மந்தையில் இருக்கிற விருப்பம் இல்லை. கண்டவாக்கில் ஓடிடணும். எங்கேயா போயிட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு வரணும், பிள்ளைங்க சாப்பிட சொல்லி போகணும். நீங்க போற கஷ்டத்துக்கு போது எதையுமே தெரியாத பிள்ளைகள் அணைஞ்சிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க வந்துட்டு இருப்பாங்க. அடுத்த காலத்தில் கேட்பாங்க, நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அப்பதான் நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்க கொடுத்தா அப்ப நான் என்ன செஞ்சேன்? அப்ப நான் யோசிக்க வேண்டியதான் என்ன செஞ்சேன். சார், இன்னைக்கு நிலைமை அவ்வளவு மோசகரமான என்ன செஞ்சுருக்கு இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. இதோட கடவுள் மனைவி நீங்க பெரிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமனம், உங்களை நியமித்த நியமனத்தில் நீங்க உண்மையாயிருங்கன்னு சொல்லப்படுறது. சரி, ஒரு மனைவிக்காரி தான் புரிஞ்சுக்க, மனைவிக்காரி மட்டும் வந்து நீங்க சேர்த்துக்கு வந்துருக்கீங்க. ஆனா வீட்டுக்கு போய் சொல்ல மாட்டீங்க, இப்படித்தான் நாங்கெல்லாம் நல்லா சேர்ந்து வாழ்ந்தாதான் நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நாங்கள் என்ன செய்யலாம் உருவாக்கலாம்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு நீங்க ஏதோ டைம் பாஸ் வந்துருக்கிற மாதிரி வந்து உட்காந்துருப்பீங்க. ஆனா கடவுளுக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? கீழ்ப்படிஞ்சு நடக்க மாட்டீங்க. அப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு நாம நின்றாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? எங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்ப நல்லா கவனிங்க. அப்ப பெரிய நாம எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய புயல் இந்த உலகத்துல இருக்குது. திடீர்னு புயல்கள் எங்களை வந்து தாக்கலாம். சரி, புயல்கள் எங்கள் வாழ்க்கை என்ன செய்யலாம்? வந்து தாக்கலாம். அப்படி தாக்கும் பொழுது கூட அசையாத நிலையில இருந்து சரி ஒரு இலை கூட உதிராம இருக்கணுமா இருந்தா நான் எண்ணத்துல நான் உறுதியா இருக்கணும் அப்படின்னு பைபிள் ஆண்டு சொல்லிக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் எங்களுக்கு தெளிவா பேசுகிறாரு, நீங்க கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிரு அப்படிங்கிறார். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? முதலாவது சொல்றாரு, வாசிங்க முதலாவது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்ப சொல்றாரு துன்மார்க்கருடைய ஆலோசனை நீ கேட்காது, பாவிகள் நிக்கிற வழியில போய் நிக்காது. பாவிகள் அப்படித்தான், அவங்க கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. துன்மார்க்க ஒரு நாள் கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன செய்ய மாட்டான். இங்க இருக்கிற நீங்களாம் சாரி பாருங்க, இன்னைக்கு கணவன்மாரெல்லாம் காண அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சரிதானே, கணவன்மாரை விட மனைவிமார்கள் செய்யற அக்கிரமம் அதான் பெரிய பிரச்சனை. மனைவிமார்களுடைய அக்கிரமம் கூட்டினால தான் புருஷன்மார்களுக்கு வீட்டில் இருக்க முடியல, சபைக்கு வரும்போது சேர முடியல. காரணம் என்னது? உலகத்துல இருக்கிற அவ்வளவு சுத்தி உலகத்துல இருக்கிற அவ்வளவும் உனக்கு வேணும்னு ஆசை. பெண்களுக்கு என்ன தேவை இருக்கிற பிரச்சனை என்னது? உலகத்துல அத்தனை உனக்கு தேவைன்ற ஆசை. உனக்கு இந்த ஆசை உன்னை விட்டு போற வரைக்கும் உன் புருஷன் உன்னோட என்ன செய்யல இருந்து வாழ முடியாது. ஏன்னா நீ அளவுக்கு கொஞ்சம் ஆசை, தொட்டதெல்லாம் ஆசை. அவன் என்ன பண்ணி ஆகணும்? எங்கேயா போகணும், எங்கேயா போயிட்டு வேலை செய்யணும் அப்படி சொல்லி குடும்பத்தை விட்டு புரிய வேண்டிய சூழ்நிலை நினைச்சிட்டு உலகத்துல நிறைய பேருக்கு நடந்து கொண்டு விஷயம். அப்ப யாருக்கு துன்மார்க்கம் வேலை செய்யுது? கணவனுக்குள்ள, மனைவிகளுக்கு, பிள்ளைகளுக்குள்ள என்ன வேலைஞ்சிட்டு இன்னைக்கு துன்மார்க்கம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது.
பாவிகளுடைய வழியில போய் நிக்கிறாங்க. பாவிகள் என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் நானும் பண்ணணுன்ற சிந்தனையில் உட்காந்துறாங்க. பரியாசக்காரன் சொன்னா அவங்க எந்த அளவுக்கு போய் பரியாசம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான், அந்த மாதிரி இவனும் நினைச்சிட்டு இருக்கான், பரியாசம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். ஒரே ஒரு விஷயம் தான், விக்கிரகத்தை ஆராதனை பண்ணல நீங்க. மற்றபடி சகல விக்கிரமும் பொருளாசை பொன்னாசை எல்லாம் என்ன செஞ்சுட்டு உள்ளதுல இருக்கு. பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை, விக்கிரகத்தை ஆராதனை பண்ணல, அவ்வளவுதான். மற்றபடி உள்ளது எல்லாமே நினைச்சிட்டு இருக்குது இன்னைக்கு, எல்லாருடைய வாழ்க்கையில இருக்குது, அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாண்டு சொல்ற நீ இந்த 3 காரியம் பண்ண அப்ப துன்மார்க்கனை கத்தர் அழிக்கிறதுக்கு முற்படுறாரா? கத்தர் வந்து துன்மார்க்கன் எல்லாத்தையும் என்ன பண்ணும், அழிச்சிடணும். துன்மார்க்கம் அவ்வளவு பேருக்கு அழிச்சு பண்ணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதா? யோசிச்சு பாருங்க. எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிங்க. வாசிங்க எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. அவருக்கு துன்மார்க்கன் சாகிறது, துன்மார்க்கன் செத்துடலாமா? துன்மார்க்கம் நடக்கக்கூடியவன் செத்துடலாமா? நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? நீ துன்மார்க்கத்தை தான் பண்ணிட்டு இருந்த, நீ அநியாயத்தை தானே பண்ணிட்டு இருந்த, நீ செஞ்சதெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு உட்காந்துருந்த. அப்போ நீ சாகரத்துக்கு நிலைமை என்ன இருக்கும்? துன்மார்க்கன் எவ்வளவு, துன்மார்க்க சாகிறது எவ்வளவு வேணும் பிரியமோ. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று ஆண்டவருடைய விருப்பம். என்னன்னா துன்மார்க்கமா இருக்கக்கூடிய இந்த இதுல எங்க பேர் உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, எவ்வளவு அட்டுழியம் பண்றீங்க, எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சார் எதை செய்ய வேணாம்னு சொல்றோமோ அது அத்தனையும் செய்யறீங்க. ஆனா உங்க வீட்டுல மனமகிழ்ச்சி மட்டும் வேணும், உங்களோட உள்ளத்துல மனமகிழ்ச்சி இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா மட்டும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ எல்லாம் பெரிய பெரிய துன்மார்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற, நீ துன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்னையெல்லாம் நீ எல்லாம் சாகிறது தான் கர்த்தருக்கு பிரியம்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. கர்த்தருடைய பெரிய துன்மார்க்க சாகணும்னு கிடையாது. இன்னைக்கு உலகத்துல சில தெய்வங்கள் வழிபடுகிற சில ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, துன்மார்க்கம் அப்படின்னா துன்மார்க்கமா அசுரனா காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறவங்க என்ன செஞ்சாகணும், அவனெல்லாம் அதம் பண்ணி கொண்டு போடணும். யார் தெய்வம் வந்து என்ன பண்ணும், பண்ணி கொண்டு போடணும்னு விரும்பும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணி போடுவாங்க, கொண்டு போய் சல்லியை கொண்டு போய் 2-3 வெட்டிட்டு கொண்டு போயிட்டு கட்டிட்டு வந்துடுவாங்க, காணியை கட்டு வந்துடுவோம். அப்படி தெய்வம் வந்து என்ன பண்ணும், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செஞ்சிடணும், அதம் பண்ணி கொண்டு போடணும்னு விரும்புறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரிதானே குணாதிசயங்கள் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் என்ன கேட்கிறார், துன்மார்க்கன் சாகிறது எப்படி வாசிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. கேட்கிறாருல, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமா இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். அவர் பிரியப்படுற தேவனா? கெட்டவன் சாகணும்னு நினைக்கிறாரு, கெட்டவன் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறார். கெட்டவன் சாகாம கெட்ட வழியை விட்டு என்ன பண்ணணும், அவன் மனம் திரும்பி வரணும். அடுத்து வாசிங்க. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நீங்க எல்லாம் எப்படி யோசிப்பீங்க? நிறைய பேர் யோசிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க, ஏசாமி வந்து பொல்லாதவர், ஏசாமி வந்து பொல்லாதவர் அப்படின்னு நினைக்கிறது. நிறைய ஜனங்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஏசாமி பொல்லாதவங்க சொல்லி. என்ன அப்படின்னா, அளவுக்கு மிச்சம் வச்சுக்காத, ஆனா கவனமா இருக்கு. சரியா உங்களுக்காக உட்காந்து நம்ம ஜெபம் பண்றோம், கடவுள் என்ன செய்வார், கடவுள் கூட்டுப்பாரு அப்படிமாங்க. நம்ம ஆளுங்க இவன் என்ன பண்றான்னா, கடவுள் எப்படி காட்டுறான் ஜனங்களுக்கு, நான் உனக்காக உட்காந்து முடிக்கல் போட்டு ஜெப்சா பார்த்துக்கணும் விளையாட்டு அப்படின்னு பார்த்துக்க அப்படிங்கிறது. சரி, அவங்க பயந்துருவாங்க, ஐயோ ஏசாமி வந்து டேஞ்சர் அப்படின்னு நினைக்கிறது. இப்படிலாம் பயத்தை காட்டிட்டு ஒரு கூட்டம், கிறிஸ்தவ கூட்டம் இல்லை. கடவுள் கெட்டவர்களை கொல்லுவது இல்லை அவருடைய நோக்கம். அவர்கள் அவ்வளவு பேரும் தங்களுடைய வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்றது அவருடைய நோக்கம். அப்ப அவ்வளவு பேரும் வழியை விட்டு மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, துன்மார்க்கன் நடுவுல உன்னையும் என்னையும் குடியிருக்க செய்திருக்கிறார். சொல்லுங்க, துன்மார்க்கர்கள் நடுவுல தான் உன்னை என்ன பண்ணிக்கிறார், வந்து கூடியிருக்க செய்திருக்கிறார் இல்லையா? அப்படிதான் வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? சங்கீதம் 34-37 வாசி பாருங்க. நன்மை செய்து தேசத்தில் குடியிரு, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய்யி, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை, நீ இருக்கிற தேசத்துல இருக்கிறதா துன்மார்க்கன் இருப்பான், அவ்வளவு பேர் இருப்பான். அந்த அத்தனை துன்மார்க்கர்கள் நடுவில் உன்னை குடியிருக்க செய்வார் கடவுள் நடுவில். அப்போ உன்னை எல்லாரும் ஒன்னே தான் பார்த்துட்டு இருப்பான். அப்போ பார்க்கும்போது உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு வீட்டுக்கு எவ்வளவு கூரை முக்கியமோ, ஒரு வீட்டுக்கு கூரை முக்கியமா இல்ல சுத்தி செவரை மட்டும் அடிச்சுட்டு கூரை இல்லாம வச்சிருக்கிற நல்லதா? எவ்வளவு பேர் சொல்றீங்க? சொல்லுங்க, கூரை மிக முக்கியமா இல்லையா? அப்ப கூரை ஒண்ணு போராட்டி அந்த வீடு அவலட்சணமா இருக்கும் இல்லையா, அசிங்கமா இருக்கும் பாக்குறது. அது மட்டும் வந்து அந்த வீட்டுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு என்ன செய்யறது இல்ல இல்லையா? அது சத்தியத்தை மேய்ந்து கொண்டு என்ன பண்ணா, சத்தியத்தை உன் வாழ்க்கையில ஒரு கூரையை போல மேய்ந்து கொண்டு நீ தேசத்துல கூடியிருக்கு அப்படிங்கிறார். எப்படி நீ மற்றவர்கள் கெட்ட நடக்கையை விட்டு வெளியே வரணுமா இருந்தா உன் நடத்தை பார்த்துதான் அவன் என்ன செய்யணும், நீ நடக்கிற நடத்தையை பார்க்கணும். அடே இவங்கெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிற குடும்பங்கள், இவங்க பாருங்க கணவன் மனைவி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, பிரிஞ்சு கண்டவாக்கில் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க, கொழும்புக்கு வேலைக்கு போக மாட்டாங்க, கடவுளை நம்பி வாழ்ற குடும்பமா இருக்கிறாங்க.
நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் போதும்னு நினைச்சுக்கிட்டு அந்த வர்ற வருமானத்துல தங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்றாங்க, அவங்க அன்பா வளர்க்குறாங்க, பிள்ளைகளுடைய தேவைகளை அவங்க செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்க குடும்பத்துல மன மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷமா இருக்கிறாங்க. சார், வீட்டை விட்டு எப்ப பரப்புன்னு நினைக்கிற புருஷன் மாதிரி என்ன செய்யணும் என்னுடைய வாழ்க்கை இல்ல, நான் எப்பொழுதும் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் இல்லையா, ஒரு புத்தகம் முன்னாடி மனுஷன் அகரமா இருந்தாலும் ஏன் மனுஷன் இல்லையா அப்படின்னு நேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். அப்படிதான் உட்காந்துருக்காங்க. இந்த குடும்பம் கூட நல்ல நேர்த்தி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை சுத்தி பார்க்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் நம்மள தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இவன் தான் ஞாயிற்றுக்கிழமை கேட்டு போயிட்டு இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிக்கிட்டு பெரிய லெவலில் போயிட்டு இருப்பான் இல்லையா. அதே மாதிரிதான் தேவனுக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட வேலை செய்கிறவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போன வேலையில எந்த தோல்வியும் இருக்கக்கூடாது, செய்யற வேலையில ஆசீர்வாதம் இருக்கும், கடன் படக்கூடாது. நீங்களும் அடிக்கடி சொல்லி கொடுத்துருப்பேன், பைபிள் படிச்சு கொடுப்பேன். கடை வாங்குற வேலை வச்சக்கூடாது அப்படின்னு. ஆனா துணிஞ்சு கடை வாங்குறவன் செத்தான், குடும்பம் 4 பிரிஞ்சு போயிடும், 2 பிரிஞ்சு 4 பிரிஞ்சு போயிடும். சரி, பலதரப்பட்ட ரீதியில காரியங்கள் இருக்கு நடந்து கொண்டிருக்குது. அப்ப தேசத்துல குடியிருக்கிற வாழ்க்கை எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு பெரிய பார்வை நம்ம மேல விழுகும். எல்லாரும் வசனத்தை கவனிங்க. சரி, நம்ம மேலதான் விழுகும். அப்ப நம்ம மேல விழுகும் போது நம்முடைய வாழ்க்கை முறையை மக்கள் அவதானிக்கிறாங்க. அப்போதான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பிழை, நம்ம வாழ்ற வாழ்க்கை என்னது இல்ல, நம்ம பாருங்க கடை வாங்கிட்டு தெரிகிறோம், குடும்பத்துல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. சரி, அப்ப நம்ம யாரை பின்பற்றணும்? அப்ப கட்டாயம் நம்ம இந்த கிறிஸ்தவ குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும், பின்னோக்கி பார்க்கணும். இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அக்கா எப்படி இருக்கிறீங்க, அக்கா நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, அண்ணா நீங்க எப்படி என்ன சந்தோஷமா இருக்கிறீங்க, ஐயா நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட வந்து கேட்டு கர்த்தருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொண்டு வாழ்றதுக்கு அவங்க என்ன செய்யணும், முன்னோக்கி வர வேண்டும். அப்படின்னா தான் அவங்க என்ன கெட்ட நடக்கை விட்டு மனம் திருப்பி என்ன செய்வாங்க, தேவ சமூகத்துக்கு வருவாங்க. அதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. நல்ல கவனி. ரைட், அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 2:4. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தயவு செஞ்சு நீங்க இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஜனங்கள் பின்னிக்கிறீங்க, இந்த வசனத்தை கேளுங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும். நீங்க நினைக்க கூடாது இயேசு கிறிஸ்து வந்து இந்த வேதாகமத்தில் இந்த பைபிளை வந்து கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் நினைக்க கூடாது. நீங்க எல்லாம் அதான் உங்களுடைய முட்டாள்தனமான சிந்தனை. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த வேதத்தை எல்லா மனுஷனும் படிக்க வேண்டும், எல்லா மனுஷனும் படிக்க வேண்டும். உலகத்துல மனுஷன் சொல்லப்படுற அவ்வளவு ஜாதி என்ன செய்யணும், வேதத்தை படிக்க வேண்டும், படிச்சு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். எப்படி எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். அப்ப நம்முடைய ஆண்டவர் சரிதானே, இங்க கூடுதல் 10 பேர் மட்டும் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறது ஆண்டவர். மொத்த சென்டிடியாசும் என்ன செய்யணும், மொத்த சென்டிடியாசும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றது தேவனுடைய விருப்பம். மொத்த வெளிமையாகவும் ரட்சிக்கப்படணும் கர்த்தருடைய விருப்பம். எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பம். எல்லாரும் தங்களுடைய கெட்ட வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்பது விருப்பம். எந்த கெட்ட வழியும் கர்த்தர் அழிக்கிறது அப்படி நோக்கம் கிடையவே கிடையாது. அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. யாரையும் அழிக்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் ஆண்டவர். ஆனா நீங்க உங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லாரும் அழியணுன்றது நம்ம விருப்பமா ஒரு கொஞ்ச நேரத்தில். நம்மளுக்கு எதாவது எவனா செயல்பட்டானா, நம்மளுக்கு ஏதாவது துன்மார்க்கமா செயல்பட்டானா உடனே என்ன ஆகும், அதை அழிஞ்சிடும் அப்படி நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, யாருமே என்ன செய்யக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. எல்லாரும் தயவு இந்த வசனத்தை கவனிங்க. அப்ப அதெல்லாம் அவருடைய நோக்கமே கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க. புயல் வரும், பலதரப்பட்ட பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில நேரிடலாம். ஆனா நல்லா கவனிங்க, இலையுதிராக இருக்கக்கூடிய ஒரு மரமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி நான் விருப்பம் பண்றேன்னா, நான் விரும்புறேன்னா இருந்தா என்னுடைய விருப்பம் ஆண்டவரே, எந்த பெரிய புயல்லையும் நான் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படின்னா நான் ஆரோக்கியமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அது போல என்ன பண்ணணும், நான் கனியையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உனக்குள்ள வருதுன்னா, நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாக இருந்து அவர் உன்னை நாட்டுற இடத்துல நீ சரியான விதத்துல வேர் விட்டு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ உன்னை கர்த்தருக்குள்ள காத்துக்கொள்ளும் பொழுதுதான் நீ வந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்க முடியும். இல்லாட்டி அப்படி இருக்க முடியாது. நல்ல கவனி. அது மட்டும் இல்லாம இலை மட்டுமே மரத்துல இருந்து வேலை கிடையாது. அப்படி இலை மட்டுமே அந்த மரத்தில் இருக்கு அப்படின்னா, ஆண்டு அத்தி மரத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த அத்தி மரத்து இலையை தவிர காய் ஒண்ணு கூட என்ன செய்யறாரு, காங்கல். அப்படி காங்கம் இருக்கும்போது என்ன நினைச்சு அத்தி மரத்தை பார்த்து நினைஞ்சிருவாரு, அவர் சமைச்சு போட்டுருவார். சமைச்சு அடுத்த நாள் போக்குள்ள என்ன நடக்கும், இந்த மரம் அப்படி மேல கீழே வரைக்கும் பட்டு போயிட்டு சரி. ஆண்டு உலகத்தை எதிர்பார்க்கறது, நான் நல்லா செழிப்பா இருக்கிறேன், நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கறதுல அப்படி நோக்கம்.
இப்ப நான் தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு விரும்பி ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆனா என்கிட்ட எந்த கனியும் என்ன செய்ய மாட்டேன், யாருக்கிட்டையுமே போக மாட்டேங்குது. எனக்கிட்ட இருந்து யாரும் ஒரு கனியை பிடிச்சி சாப்பிட முடியுது, கனி என் வாழ்க்கையில் இல்லை. இப்படி இருந்தா கர்த்தர் எங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், எங்கள் மேல பிரியமாக இருக்க மாட்டார். நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனா என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்னிடத்துல கனியை கண்டு கனியை பிடிங்க அவங்களும் சாப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை என் வாழ்க்கை வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும், அப்படித்தான் வாழணும். சரிதானே? முதலாவது கனி என்னுடைய வாழ்க்கை எப்படி கொண்டு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் எல்லா இடத்துலையும் அன்பா இருக்கணும். எல்லா இடத்துல என்ன செய்யணும், எல்லா இடத்துலையும் அன்பா இருக்க வேண்டும். அப்ப நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அன்பை அடிப்படையில் காட்டலைன்னா, நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பை அடிப்படையில் காட்டலைன்னா எப்படி நீ அன்பா இந்த மனுஷன் அன்பான மனுஷன் எப்படி சொல்றது? உங்களுக்கு 10 ரூபா காசு கடை கேட்க வந்தாலும் துரத்தி விட்றேன், ஏசி அனுப்புறேன். ஒருத்தர் பசின்னு வந்தாலும் ஒரு சாப்பாடு செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நீனா கொண்டு போய் கொடுத்து அதை நினைச்சிட்டு கிடக்க வேண்டி கேட்டுட்டு இருக்கிறேன். பலதரப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய அன்பு எங்க வாழ்க்கையில இல்லை. தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை எங்க வாழ்க்கையில கிடையாது. அப்புறம் எல்லாருடைய அன்பா இருக்க வேண்டும். அப்ப என்னத்துல அன்பு இருக்குன்றதை மற்றவங்க உணர வேண்டும். அடே இங்க போனா நம்மள நிச்சயமா இந்த மனுஷன் நம்மளை விட மாட்டார் இல்லையா? இதெல்லாம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வியாபாரம் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஜனங்களுக்கு கூட ரோட்ல கண்டா கூப்பிட்டுருவேன் நான் இல்லையா? வியாபாரம் பண்ணிட்டு வர முஸ்லீம்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், யார் சிங்களவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி வியாபாரம் பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்களை கூப்பிடுவேன். நான் அவங்ககிட்ட வாங்கிக்கிறதுக்காக கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு பிளேட்டை கொடுத்து, இல்லாட்டி ஒரு சாப்பாடு டைம் வந்தாங்க சாப்பாடு கூப்பிட்டு கொடுத்து அப்படிலாம் அவங்களை உபசரித்து அனுப்புறது என்னுடைய வழக்கம். சார் ஏன் அப்படி செய்வோம் அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களாம் தூக்கி வியாபாரம் பண்ணிட்டு தெரியும், அவங்களுக்கு சரியான கஷ்டப்படுவாங்க. யாருமே கூப்பிட்டு சரி கொடுக்க மாட்டாங்க. அவங்களே கூப்பிட்டு நம்ம கொடுக்கணும், போய் சொல்லுவாங்க, எங்கே இடத்துல சொல்லுவாங்க, அந்த இடத்துல போனால் இந்த வீட்டுக்கு போனால் நம்மளை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, ஒரு சேர்த்து கொடுப்பாங்க, ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க சொல்லி சொல்கிற அளவுக்கு எங்களை வாழ்க்கை முறை இருக்கும். நான் இன்றைக்கும் அப்படி செய்வேன். யார் போனாலும் கூப்பிட்டு எடுத்து சும்மா காய்ச்சி சாரே அவனை கொஞ்சம் நேரம் ஆறுதல் படுத்திட்டு எதையாவது ஒன்று பண்ணி அனுப்புவேன். தேவ அன்பு நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாகணும், இருக்க வேணும். சாரி நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் கூட நான் சொல்லப்படுகிற இந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கு. கணவன் மனைவி பிரிய மாட்டாங்க. சாரி பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் தாய் தப்பு நல்லா என்ன செய்வாங்க, கனம் பண்ணி நல்ல முறை நடந்துக்கிடுவாங்க. ஆனால் இந்த வேதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறதான கூட்டத்தில் எல்லாம் இதை பார்க்கறது மிக அரிதா இருக்கு. ரொம்ப 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 அரிதா இருக்கு. கண்டுபிடிச்சு கேட்கல. பைபிள் தூக்கிட்டு போறவங்க வீட்டில் தான் பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்கும். பைபிள் தூக்கிட்டு போறவங்க வீட்டில் பிரச்சனை, பைபிளை வாசிக்கிறவங்க வீட்டில் பிரச்சனை என்ன செய்யாது, வராது. பைபிளை வாசிக்கிறவன் பைபிள் வசனத்தில் இருக்கக்கூடிய நினைக்கிறவங்க வீட்டில் பிரச்சனை இருக்காது. நிறைய பேர் பைபிளை சும்மா தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அவங்க வீட்டில் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கும், இருந்து கொண்டு தான் இருக்கும். இதுகளை நீங்கள் கவனிக்கணும். போது தூக்கி போகிற வாழ்க்கையில் வீட்டில் பிரச்சனை இருக்குதா, இல்லை வேதத்தை வாசிக்கிற வீட்டில் பிரச்சனை இருக்குதான்னு பார்க்கணும். வீட்டில் வசனத்தை வாசிக்கிறவங்க வீட்டில் என்ன செய்யாது பிரச்சனை. ஏன்னா வாசிக்கும் போது அவனுக்கு தெரியும் தான் செஞ்சது விலங்குறது, அவனுக்கு விலங்கு உடனே அவன் தன்னை திருத்தி கொள்வான். நல்லா கவனிக்கும். சரி, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் கனி கொடுக்க வேணுமா இருந்தால் நான் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் என் வாழ்க்கையில் எனக்கு கனி கொடுக்க முடியும். ஆரோக்கியமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இதை உதிராக இருக்கிற வாழ்க்கை. அப்புறம் என்னது, நான் சுகபலத்தோடு இருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன், என் வாழ்க்கை எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இளைஞராக இருக்கிற மரத்தினுடைய அடையாளம். கனியை கொடுக்கறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய அன்பா இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளை சுற்றி நிறைய துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க. எப்படி அன்பு காட்டுறது, நம்மளை சுற்றி துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க, துன்மார்க்கமான ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க, அநியாய தட்டுவலத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஆண்டவரே, இவங்க எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இவங்க எல்லாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பரிதபிச்சு அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பரிதபிச்சு ஜெபிக்க வேண்டும். நீதியின் மேல என்ன இருக்கணும், எங்களுக்கு வசியும் தாகமும் இருக்க வேண்டும். நீதியின் தேவன் ஆண்டவரே நீதியை செய்யுங்க, எங்க தேசத்துல நீதி செய்யுங்க. இங்க ஜெபிக்க கூப்பிட்டா ஒரு புள்ள வர்றீங்க இல்ல, நீதியின் மேல பசிதாக இருக்கும். பசித்தாங்க இருந்தாலும் அவங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் நீங்க என்ன செய்யலாம், விடுதலை ஆகலாம். சில ஜனங்களை பார்த்துக்கோங்க, சில கூட்டத்தை பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் சூனியம் போட்டு திட்டுப்பாங்க. இது என்ன காரணம்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நேசிக்காதனால அவன் என்ன செய்யறான், பக்கத்து வீட்டுக்காரன் நேசிக்கிறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விரும்புறது இல்லை. அதனால இவனுக்கு என்ன போறோம், அடிக்கடியாம சூனியம் போடுறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது. நான் அடுத்தவனை நேசிச்சா நான் யாரும் நினைக்க போறேன். அப்ப கடவுள் எங்களுக்கு கொடுத்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ எல்லாரும் என்ன செய்யும், நேசி, எல்லாரும் மேலே அன்பு காட்டு. உன் சத்துரு பசியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு நேரம் போஜனத்தை என்ன செய்யும், கொண்டு போய் குடின்னு சொல்றாரு நம்ம ஆண்டவர். நீதியுமே பசித்தாக முருளாக அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவன் எனக்கு இறங்கினது போல நானும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். இந்த குணாதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில வரணும். இந்த கனிகள் எல்லாம் நீங்க மத்திய புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து நீங்க 2ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்க, உங்களுக்கு அப்ப புரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டதான ரீதியில நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பாக்கியவான்கள் என்ன அர்த்தம்னா, நீ ஆனந்தம் நிறைந்தவன், மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டவன் சொல்லிதான் அர்த்தம். அப்ப எப்படி நீ பாக்கியவானா இருப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ அதெல்லாம் செஞ்சாதான் என்ன செய்ய மகிழ்ச்சியாக இருப்ப.
அப்ப சுத்தி இருக்கிறவர்கள் அப்படின்னா நல்ல கவனிங்க, சுத்தி இருக்கிறவர்களுக்கு நான் ஒருபோதும் இடையூறை கொண்டு போகிறவனாக இருக்கக்கூடாது. இடரல் வருகிறது நல்லது. எத்தனை பேர் வசனம்? இடரல் வருகிறது நல்லது, இடரலை கொண்டு வருகிறவனுக்கோ ஐயோ. எங்க இருக்கு வசனம்? அவன் காலத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமர்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பைபிள் சேர்த்துக்கு வரீங்க, நேற்று சேர்த்து வந்துட்டு சாரி. உங்க குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அநேகமா இவ்வளவு பேசிட்டு என் குடும்பத்திலேயே பல பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படிலாம் இருக்குது. என்ன சொல்ற அப்படின்னா, எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம், உன் வாழ்க்கை நீ கர்த்தருடைய வேதத்துல நீ நாட்டப்பட்டவன், நீ கர்த்தருடைய மந்தைக்குள் நீ நாட்டப்பட்டிருக்கிற, அந்த மந்தைக்குள் விடப்பட்டிருக்கிற, உன்னை மந்தைக்குள் வச்சு உன்னை எப்பொழுது பார்த்துட்டு இருக்கிற தேவன் உன்னை பார்த்துட்டு இருப்பாருன்றத நீ வாழ்க்கையில நினைப்பேன்னா, நீ அந்த பயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா, உன்னைட்டு யாருக்கும் ஒரு இடங்கள் என்ன செய்யக்கூடாது, உன்னைட்டு யாருக்கும் ஒரு இடையூறு வந்துடக்கூடாது. நீ செய்யற எந்த ஒரு காரியமும் மற்றவர்களுக்கு இடையில என்ன செய்யக்கூடாது, வந்து விடக்கூடாது. இதை கர்த்தருக்கு எதிர்பார்க்கிற காரியம் தானே. வேற ஒருத்தர் நமக்கு இடைஞ்சல் பண்றாங்கன்னா பரவாயில்ல, நாம இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்துவை அன்புக்குள்ளாக வழி நடத்தக்கூடியவர்களாகி நாங்க மற்றவர்களுக்கு இடைஞ்சல் என்ன செய்யக்கூடாது, வாழ்ந்து விடக்கூடாது. சானே பிள்ளைகளாகி நீங்க உங்க வீட்டுல குடும்பத்தில் தாயத்தை பண்ணி கீழ்படியாம சானே அப்பாவை நீ வா போனுட்டு அம்மாவை நீ வா போனுட்டு காட்டிட்டு இருக்கிற எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு அசிங்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. தாயத்தை சொல்ற பற்றி கேட்காம தாயத்தை பிள்ளை எடுத்து நிக்கிறீங்கன்னா, நீங்க மற்றவர்கள் வாழ்க்கை என்ன கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, இடையூற கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. சானே மனைவிக்காரி எதிராக பார்த்தா புருஷங்களோட சண்டை பிடிச்சிக்கிட்டு அதானே எதிராக எப்படி 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 சும்மா குட்டிக்கு முதல்ல மாறி பாக்கிட்டு கிடக்குன்னா அந்த வீட்டை பார்க்குற குடும்பம் வந்து செத்து போயிருங்க, மற்ற குடும்பம் செத்து போயிடும். அதே மாதிரி மனைவிகளாகி நீங்க உங்களோட ஆசா பாசங்கள் முதல்ல நீங்க என்ன செய்ய மூட்டை கட்டி வைக்கணும். அதானே லௌகிக இச்சைகளுக்கு நீங்க என்ன செய்யப்படக்கூடாது, உட்படக்கூடாது. உங்க ஆசைகளை கொண்டு போய் புருஷங்கிட்ட கொண்டு போய் திரிக்கக்கூடாது, புருஷனை பைத்தக்க நினைக்கக்கூடாது. சரி அப்ப நம்மள என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம மற்றவங்களோட பார்வை நம்மளை பார்க்குறாங்க, நம்மள எல்லாரும் பார்க்குறாங்க. ஐயோ இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்கிறாங்க சொல்லி மற்றவங்க என்ன செய்வாங்க பார்க்க வேண்டும். சரி நம்மளை பார்த்து தான் மற்றவங்க என்ன செய்வாங்க, அவங்க அப்படிதான் கடவுளை தேடுவாங்க. அவங்க எல்லாருமே கடவுளை தேட உணர்வு வரணும் மட்டும் எங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதாட்டி கடவுளை தேடுற உணர்வு யாருக்கும் வராது. அதை சொல்ல நீ இடரல் உண்டாக்கி விட்டுறாது யாருக்கும். இடரல் வருகிறது நல்லதுதான், இடரல் வந்தாதான் அவன் என்ன செய்வான், கடவுளை வளர்ந்துருக்கும். ஆனால் நீனே பெரிய பெரிய இளைஞராக்கி இணைஞ்சு விட்டுறாது, இடரல் மற்றவங்க இணைஞ்சு விட்டுறாத, உண்டாக்கி விட்டுறாத. எனக்கு அவசரம் அப்படி இல்லையா? இடரல் வருகிறது நல்லது, இடரலை கொண்டு வருகிறவனுக்கோ ஐயோ அப்படின்னா ஐயோன்னு என்ன அர்த்தம், இடரலை கொண்டு வருகிற வாழ்க்கையில் நிம்மதி என்ன செய்யாது, இருக்காது. அதனால தான் அடிக்கடி சொல்றது, ஐயோ கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் மிக முக்கியம், ரொம்ப கவனமாக என்ன செய்யுங்க இருங்க, கவனமான வாழ்க்கை வாழ்க்கை. உங்களை எதிராக யார் அவதானிச்சு கொண்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அவதானிச்சு கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய கண்கள் எவ்வளவு இருக்கிறது, நல்லவரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதுன்னு சொல்லி. அது ஏன் அப்படி இருக்குது, ஏன் கர்த்தர் அப்படி பார்த்துருக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிட்டு நாமளே ஒருவேளை கெட்டதை செஞ்சாலும் தானே நம்ம கெட்டதை செஞ்சு கர்த்தர் மேல இறங்கி விட்டுறோம், வீணான பழியை போட்டு சத்தமாக கம்பமாக நம்ம தப்பிச்சுக்க பார்ப்போம். ஆண்டவர் நீதி பெற, அவர் ஒரு நீதி விசாரிக்கக்கூடியவர். அப்ப அவருடைய கண்களுக்கு முன்னுக்கு யாரும் தப்ப முடியாது, ஒருத்தரும் தப்ப முடியாது. அப்ப என்ன நடக்கும், அன்னைக்கு ஒரு நீதியை சரியான விசாரிச்சுட்டு போயிருவார். என் புள்ளன்னு என்ன செய்ய மாட்டாங்க, அவர் என் புள்ளன்னு ஒதுக்கி விட்டு போயிட மாட்டாங்க. அவர் என் புள்ள இருந்தாலும் நீதிதான். ஏன்னா நீதி பெறாகிய ஆண்டவர் அநீதியில் ஒருபோதும் பிரியப்படுகிற தேவன் அல்ல. சொல்லுங்க அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அப்ப என்ன எங்கிட்ட எதிர்பார்க்கிறேன்னா, நான் எப்பொழுது மனமகிழ்ச்சி உள்ளவனாக இருக்க வேண்டும் விரும்புறேன். மனமகிழ்ச்சி உள்ள வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா, என்னையை தான் எப்பயுமே அவதானிச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்ன பார்த்துக்காரு, ஆண்டவர் விருப்பம் என்ன, என்னை படைக்கிறதுக்கு முன்பதாகவே சொன்னார் தானே, நான் வந்து யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, எதுக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய பார்வையில் அவருடைய சாயலை பெற்றிருக்கிறேன், அவருடைய ரூபத்தை பெற்றிருக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் நான் காட்டக்கூடிய மனுஷனாக இருக்க வேண்டும். அப்ப நான் மனமகிழ்ச்சியில் இந்த வாழ்க்கை என்கிட்ட இருக்குது. ஏன் என் வாழ்க்கையில மனமகிழ்ச்சி இல்லை, ஏன் இல்லை, ஏன் மனமகிழ்ச்சியை வாழ முடியல, உங்க எல்லாரும் நீங்க தேடி பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வந்துடும். பிள்ளைகள் தேடி பார்க்க நான் குழப்படி பண்றதுனால, எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிரியமில்லாத காலத்தில் செய்யறதுனால எனக்கு மனமகிழ்ச்சி நான் இழந்து விடுகிறேன். அது என் புருஷனுக்கு நான் கீழ்படியாததுனால என்னுடைய மனமகிழ்ச்சியை என்ன செய்யறேன், நான் இழந்து விடுகிறேன். என் மனைவி அன்பு கூற முடியாதனால என்னுடைய மனமகிழ்ச்சியை என்ன செய்யறேன், நான் இழந்து விடுகிறேன். சரி அப்ப நான் ஒவ்வொரு விஷயங்களை சரி நம்ம நான் தேடி பார்க்கும்போது, என்னை நான் நிதானித்து பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியும், மனமகிழ்ச்சியை இழந்திருக்கிறது நானே தவிர எனக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கினவர்கிட்ட எந்த விதமான குறையும் இல்லை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே அவர் கிருபை நிறைந்த தெய்வம், கிருபையில் மாறாத தெய்வம். அப்ப அவர் எப்பொழுதுமே என்னை மனமகிழ்ச்சியாக வச்சிருக்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி அப்ப நான் ஏன் மனமகிழ்ச்சி இழந்திருக்கிறேன் அப்படின்னா, நான் வசனத்தை கேட்கிறபடி நான் என்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாள் நடக்கிறதுக்கு நான் தவறுகிறேன். நல்ல கவனி. சரி அதனாலதான் சொன்னார் சொல்லும் பொழுது, மத்திய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின் படியெல்லாம்
இவைகளின்படி செய்கிறவன் எவனோ இவர்கள் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மணியின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவனை கண்மணியின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நீங்க வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வசனத்தை எனக்கு கொடுக்கிறார். இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வார்த்தையை பயபக்தியோடு கூட ஏற்றுக்கொண்டு நீங்க இதுல சரணமுள்ள வாழ்க்கையை நீங்க தயார்படுத்தி நீங்க வாழ நீங்க முயற்சி செய்வீங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். அப்படி கட்டினவனுக்கு என்ன நடக்காது? பெருமழை சொரிந்து பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. அதான் இங்க சொல்றாரு வந்து, நீ நீர்கால்களின் ஓரமா நடப்பட்டிருக்கிற, அப்ப நீ கட்டாயம் கனி கொடுப்ப. நீ நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிற, சரி, அப்ப நிச்சயமா நீ இளைஞராக மரத்தை கூட என்ன செய்வ இருப்ப அப்படிங்கிற. கொஞ்சம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிற. எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தருடைய நாமத்தினால நீ எதை செய்தாலும் உன் வாழ்க்கையில தோல்வி என்றது என்ன செய்யாது வர. நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற, கர்த்தருக்குள்ள வேர் விட்டு இருக்கிற, நீ ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ற, 4 பேருக்கு நீ கனி கொடுத்துட்டு இருக்கிற, நீ தேசத்துல குடியிருக்கிறங்கிறத நினைச்சு வாழ்ற, உன் வாழ்க்கையில எப்பொழுதுமே யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற, உன்னுடைய சின்ன ஒரு வரட்டு பிடிவாதம் அடுத்தவன் வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, எடுத்து பிடிச்சவராக்கி போடக்கூடாது அப்படின்னு நினைச்சு வாழ்ற. அப்ப நீ எப்படி இருப்பனா, நீ அசைக்கப்படாது இருக்க. எந்த புயல் வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், அசைய மாட்டேன். எந்த வெள்ளம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நீ அசைய மாட்டேன். சரி, உன் வாழ்க்கை ஒரு நாள் ஊதிடாது. இலை இதுராக இருக்கிற மனம் என்ன அர்த்தப்பட்டு பார்த்தீங்கன்னா, சரி, இலைகள் எல்லாம் என்ன செய்ய ஒண்ணு கூட உதிர்ந்து போதே நீ ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கை என்ன செய்யப்பட்டிருக்கிற இருக்கிற. ஆகவே ஆண்டவராகிய தேவன் என்னை வறட்சியான இடத்துல ஒவ்வொரு நிலத்தில் இருந்த என்னை பார்த்து கண்டுபிடிச்சி என்னை அங்கிருந்து கொண்டுகிட்டு வந்து தான் அவருடைய மந்தைக்குள்ள நாட்டார். அந்த மந்தை எப்படிப்பட்ட மந்தை அப்படின்னா, அங்க நீர்கால்கள், அங்க அதுக்குள்ள போயிட்டு நாட்டப்பட்டுட்டு அங்க இல்லாதது ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய சபைக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள குறைவானது ஒண்ணுமே இல்லை. எல்லாம் நிறைவான ஆசீர்வாதத்தை கத்திரிகளுக்காக என்ன பண்ணிக்கிறார் வச்சுக்கிறார். ஏன் என்ன எனக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, நாட்டு நேரத்தில் நம்ம வீட்டு வாழ்க்கை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், வேறுபட மாட்டேங்கிறோம். இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சரி, ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அப்படின்னா, அவர் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா தான் இருப்பார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருப்பார். அவர் தொய்ந்து போன முகத்தை காட்டுறவர்கள் கிடையவே கிடையாது. நீ என்னுடைய சந்தோஷம் உனக்கு விட்டு செல்கிறேன் அப்படிங்கிறார். என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு நான் விட்டு செல்கிறேன், நீங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா அவர்கிட்ட பொறுத்த சந்தோஷம் ஒன்று இருந்தது, வேற இது சந்தோஷம் என்ன செய்யல இருக்கு. அது என்னுடைய சந்தோஷம் வேற. அது இது உலகத்துக்குரிய துக்கம் நிறைஞ்ச வாழ்க்கை கிடையாது, அது பரலோகத்துக்குரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கூட்டு போயிடுறேன் அப்படிங்கிறார். சரி, நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய தேவன் என்னை மனமகிழ்ச்சியின் பாதையில் தான் அழைச்சி வச்சிருக்கார். நீயே மனமகிழ்ச்சி உள்ளவன், நீயே மனமகிழ்ச்சி உள்ளவன். நீ உன்னை நிதானித்துப்பார். நான் என்னை நிதானித்து பார்த்தா தான் நான் கண்டுபிடிப்பேன் ஏன் நான் மனமகிழ்ச்சி இழந்திருக்கிறேன். சரி, ஆகவே நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நம்மளுக்கு அவர் எப்பொழுதுமே போதுமான தெய்வமாகவே இருக்கிறார். நான் வேதத்தை வாசிக்கும் போது சிந்திக்கணும், நான் மட்டும் இதை வாசிக்கக்கூடாது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிவு என்ன செய்ய எல்லாத்துக்குமே வரணும். நீ சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு நீ மற்றவர்கள் சத்தியத்தை அறியக்கூட விரும்ப முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ கேடுகட்ட வாழ்க்கையாக நீ வாழ்ந்து காட்டுவியா அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய இடைஞ்சல் உள்ள வாழ்க்கையை மற்றவர்களுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்றத நீ நிதானிச்சுப்பார். அப்ப நீ இடருள்ள வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, பிள்ளைகளாக்கி உங்ககிட்ட இருக்கா, கணவன் மனைவிகளாக்கி உங்ககிட்ட இருக்குதா, பெற்றோர்களாக்கி உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு நீங்க நிதானிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானே நான் மற்றவர்கள் சத்தியத்தை அறியும் அறிவை கண்டடைய முடியாதபடி என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் இடையூறாக இருக்கிறபடினால்தான் எனக்கான மனமகிழ்ச்சியை நான் இழந்திருக்கிறேன். இல்லாட்டி எனக்கு மனமகிழ்ச்சி ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் என் வாழ்க்கையில இழந்து போக மாட்டேன். அப்ப எனக்கு ஏதோ ஒரு இடர்கள், நான் இடர்களை உண்டு பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய பேருக்கு. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கான மனமகிழ்ச்சி இடத்துக்கு என்ன செஞ்சிடும், திரும்பி வந்துடும். உங்களை நிதானிச்சு பாருங்க, அப்பொழுது மனமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். கர்த்தர் ஒருபோதும் உங்களை உடம்பை தள்ளுகிற தேவன் அல்ல. சாணி, நீங்க கர்த்தர் உண்மையாக மனம் திரும்புகிறார். நீங்க துன்மார்க்கத்தை விட்டு நீங்க மனம் திரும்புகிறார் தான் கர்த்தர் உங்களை என்ன செய்யறது திரும்ப. நீங்க யாரும் சாகணும்னு ஒரு நோக்கம் கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.